வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் பாண்டிச்சேரியிலிருந்து நடப்பாதை, அதாவது பாத யாத்திரையா திருமலைக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம். ஸோ நடப்பாதையில நடந்து வர்ற பக்தர்களுக்குன்ட்டு ஸ்பெஷலா ஏதாவது தர்சனத்துக்கு இருக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்குன்ட்டு ஸ்பெஷலா எந்த கியூ லைன் தர்ஷனம் கிடையாது. அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் இருக்குல்ல, ஸோ அந்த எஸ்எஸ்டி டோக்கன்லயே ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்குன்ட்டு நம்மளுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இஷ்யூ பண்றாங்க. அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டா கூட எஸ்எஸ்டி டோக்கன் கியூ லைன் இருக்குல்ல, அதுல தான் அனுப்புவாங்க. ஸோ நடப்பாதையா நடந்து போற பக்தர்களுக்குன்ட்டு ஸ்பெஷலா எந்த தர்ஷனம் கியூ லைன் கிடையாது. எஸ்எஸ்டி கியூ லைன்ல தான் நம்ம போகணும். நம்மளுக்கு அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு எந்த டோக்கனும் கிடையாது. அது காமன் டோக்கன் தான். ஸ்ரீவாரிமெட்டுக்கு மாத்திரம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்றாங்க. இன்னைக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா நாளைக்கு தரிசனம். ஓகேங்களா? தரிசனம் பண்றது மறுநாள் தான் இருக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற பக்தர்களுக்கு. ஸோ நடப்பாதை பக்தர்களுக்கு ஸ்பெஷலா எந்த கியூ லைன் கிடையாது. செப்பரேட்டா தரிசனம் பண்றது இல்லை, காமன் தான். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் லாஸ்ட் வீக் நாங்க சர்வ தரிசனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தோம். 1.5 மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லியிருக்கீங்க. திருப்பி நாங்க நெக்ஸ்ட் வீக் வர முடியுமா அந்த மாதிரி டோக்கன் வாங்கிக்கிட்டு போறதுக்குன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு சர்வ தர்ஷனம் டோக்கன்ன்றது தர்ஷனம் டு தர்ஷனம் 30 டேஸ் கேப் இருக்கணும். 30 டேஸ் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்ரி டைம் 1.5 மணி நேரத்திலேயே சுவாமி தர்ஷனம் முடிஞ்சிடும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது க்ரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகும். நேற்று ஒரு பக்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்க, 5 ஹவர்ஸ் 5 மணி நேரம் ஆச்சு சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போயிட்டு. அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டடா பார்த்தா கூட ஒரு 2லிருந்து 6 மணி நேரம் ஆகும் சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போற பக்தர்களுக்கு. சர்வ தர்ஷனம் டோக்கன்ன்றது ஒரு வாட்டி வாங்கினோம்னா நெக்ஸ்ட் வாங்கறதுக்கு 30 டேஸ் கேப் இருக்கணும். 30 டேஸ் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க லாஸ்ட் மந்த், அதாவது டேட்டு மந்த் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணல, நாங்க சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல செலக்ட் ஆகி சுப்ரபாத சேவால நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்க திருமலா தர்ஷனத்துக்கு வர போறோம். திருப்பி நாங்க ஆஃப்லைன்ல சேவா எலக்ட்ரானிக் டிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்க கரெக்டா அந்த டேட் மந்த் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க 180 டேஸ் கேப் இருக்கணும். சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நம்ம திருப்பி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, அதாவது ஆன்லைன் ஆனாலும் சரி ஆஃப்லைன் ஆனாலும் சரி 180 டேஸ் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு 180 டேஸ் கேப் இருந்ததுன்னா நீங்க திருமலாக்கு வந்தப்போ ஆஃப்லைன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மாசம் மாசம் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதுல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் நம்ம பக்தர்களுக்கு சொல்றது, நம்ம திருமலாக்கு வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை ஆஃப்லைன்ல சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். காலையில ஒரு 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அங்க கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்கு நம்ம சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட. அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாயந்தரம் 5:30 மணிலேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆன பக்தர்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம நம்ம செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ, நீங்க எப்பப்போ திருமலா வரீங்களோ அப்பெல்லாம் மஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வீடியோலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் ஆஃப்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா ஒரு ஈவினிங் ஒரு 5:30க்கு மெசேஜ் வரும். பேமெண்ட் லிங்க் கூட நம்மளுக்கு மொபைல்லே வந்துடும். மொபைல்லேருந்து நீங்கள் பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கவுண்டரில் போயிட்டு டைரெக்டாகவும் பே பண்ணலாம். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சுப்ரபாத சேவா, நம்மளுக்கு அஷ்டதர பாத பத்னாராதன சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா இருக்குல்ல, ஏதோ ஒன்றுக்கு ஒரு சேவாக்கு தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒருத்தர் இல்லைன்னா 2 பேருக்கு 1+1 பண்ற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சந்திர கிரகணம், அதாவது மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கு. அன்னைக்கு குமாரதார தீர்த்த முக்கோட்டிக்கு அனுமதி இருக்குமான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. டிடிடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா, மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் பண்றதுனால டெம்பிள் அன்னைக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஸோ அந்த முக்கோட்டி சரி
குமாரதார தீர்த்த முக்கோட்டிக்கு வந்து அனுமதின்றது எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த அப்டேட்ன்றது இன்னும் டிடிடி எதுவும் கொடுக்கல. ஆனால் ஜென்ரலாக அனுமதின்றது இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதோட அப்டேட்ன்றது டிடிடி கொடுத்த அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்லி நான் அந்த இன்ஃபர்மேஷன்ன்றது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மார்ச் 3ஆம் தேதி முக்கோட்டிக்கு, அதாவது குமாரதார தீர்த்த முக்கோட்டிக்கு அனுமதி இருக்குமா இருக்காதான்ற அப்டேட் டிடிடி கொடுத்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு பக்தருக்கு சொல்லியிருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லட்டு கவுண்டர்ஸில் லட்டுன்றது அங்கே வெளியே வந்து பிளாக்ல விற்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்குது. ஒரு 10 லட்டு தான் கவுண்டரில் கிடைச்சிது. வெளியே பிளாக்ல அதிகமாக ரேட் வச்சு விற்கிறாங்க சொல்லியிருக்கீங்க. அது மேலே ஆக்ஷன்ன்றது டிடிடி எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது கரெக்ட் தான். ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக டிடிடி யூஓக்கு நான் கண்டிப்பாக மெயில்ன்றது நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்துருக்குற அந்த கமெண்ட் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக டிடிடி யூஓக்கு வந்து நான் மெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் 2-3 அது போல் வீடியோஸ்க்கெல்லாம் வர கமெண்ட்டில் வந்து அது ஒரு அட்வைஸாக எடுத்துகிட்டு நான் மெயிலெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷனெல்லாம் நான் சென்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதில் 2-3 சேஞ்சஸ் கூட நம்மளுக்கு டிடிடியில் வந்தது. அது ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது நாங்கள் காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்தால் கிடைக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து 2 மணி நடுவில் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிட்டே வருது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நான் ஸ்டேட்டஸ்ன்றது ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் மேக்ஸிமம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 12 மணிலேருந்து அப்படி இஷ்யூ பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் டைம்ன்றது இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி நம்ம மத்தியானம் தான். நீங்கள் காலையில் வந்துட்டால் கூட ஒரு 10 மணி 11 மணிக்கு கவுண்டரில் போயிட்டீங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துல எங்கேயாவது கியூ லைனில் போய் நின்றீங்கன்னா டோக்கன்ன்றது ஒரு 12 மணிலேருந்து 2 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் எப்பவுமே எல்லாருக்குமே எல்லா வீடியோவில் சொல்கிறது வந்து திருப்பதிக்கு ஆன்லைனில் புக் பண்ணாமல் வர்ற பக்தர்கள் மஸ்ட்டாக டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனம் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மார்ச் எண்டிங்லேருந்து, அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதத்துக்கு பார்த்தோம்னா க்ரௌடுன்றது இனிமேல் அதிகமாக இருக்கும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா மார்ச் ஏப்ரலுக்கெல்லாம் இப்போ வந்து ஆந்திராவில் தெலுங்கானாவில் பார்த்தோம்னா 10th அண்ட் இன்டர்மீடியட், அதாவது +1 +2 எல்லாம் மார்ச் எண்டுக்கெல்லாம் முடிஞ்சு போகுது. ஸோ ஏப்ரல் மே எல்லாம் க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும். ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நான் மார்ச்லேருந்து அப்டேட்ன்றது பர்ஃபெக்டாக நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும்போது சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ க்ரௌடுன்றது வரப்போகிற 4 மாதத்துக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணுங்கள். எந்த டோக்கனும் இல்லாமல் தரிசனம் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மேன்னு பார்த்தோம்னா 24 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனம். அதனால சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.